அந்த குமிழை செய்ய சொன்னது யார்? உசூர், அந்த நபர் துணியால் தன்னுடைய முகத்தை மறைத்திருந்தார். அவருடைய உயரத்தையும் அவர் கைகால்களின் அளவையும் வைத்து கூற முடியும். அவர் ஒரு பெண்தான். நீ இவ்வாறு கூறினால் போதாது. நன்கு யோசித்து சொல். அவளது உருவம், குரல் எப்படி இருந்தது? அப்போதுதான் அவளை அடையாளம் காண முடியும். மன்னியுங்கள் உசூர், முகம் முழுவதும் துணியால் மூடப்பட்டிருந்தது. அவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கைகளை வைத்து பார்த்தால் சிறுவயது கன்னிப்பெண் என்று தோன்றுகிறது. இல்லை இல்லை உசூர், வயது அதிகமாக கூட இருக்கலாம். மன்னியுங்கள் உசூர், என்னால் விவரமாக கூற முடியவில்லை. அந்த சமயத்தில் என்னுடைய மனதிற்கு அது குற்றமாக படவில்லை. அதோடு என் முழு கவனமும் அந்த வெகுமதி மீதே இருந்தது. அதன் பிறகு அந்த நபர் இருட்டோடு இருட்டாக மறைந்து விட்டார். ஒருவேளை அந்த குமிழை உனக்கு காண்பித்தார் உன்னால் அடையாளம் காட்ட முடியுமா? நிச்சயமாக உசூர், அது என் கைகளால் செய்தது. நிச்சயமாக என்னால் கூற முடியும். ஹோஷியார், இவனுக்கு முன்பு கொடுத்த வெகுமதியை விட இன்னும் அதிகமாக கொடுங்கள். வேண்டாம் வேண்டாம், அது அவசியமில்லை யோசூர். அதோடு எனக்கு கவலையாக இருக்கிறது. நான் செய்த அந்த குமிழால் தான் உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதோ இது உனது தைரியத்திற்கும் நேர்மைக்காகவும் அளிக்கிறேன். ஒருவேளை நீ இங்கு வரவில்லை என்றால் எனக்கு இந்த ஆதாரம் கிடைத்திருக்காது. அந்த குமிழ் எனக்கு கிடைத்தவுடன் உன்னை அழைத்தால் நீ வர வேண்டும். நீ செல்லலாம். ஆகட்டும் ஜூ. மகாராணி அவர்களே, இவன் கூறுவதை நம்மால் எவ்வாறு நம்ப முடியும்? ஆதாரங்களை நம்பும் போதுதானே உண்மை வெளிவரும் ஹோஷியார். அந்த கலைஞன் ஒரு விசேஷமான குமிழை தனது கையால் செய்ததும் பிறகு அந்த நஞ்சை நான் உண்டதும் தற்செயலாக நடந்த செயல் அல்ல. முக்காடு அணிந்து சென்ற அந்த பெண்ணுக்கும் நிச்சயம் இதில் சம்பந்தம் இருக்கிறது. உண்மையிலேயே அந்த நபர் பெண்ணாக இருக்க வாய்ப்பில்லையே, ஆணாக கூட இருக்கலாம் அல்லவா? வேண்டுமென்றே முகத்தை அவ்வாறு துணியால் மறைத்திருக்கலாம். அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த நபர் பெண்ணோ இல்லை ஆணோ. அதைவிட முக்கியமான விஷயம் என்னவென்றால் அந்த குமிழ் இன்னும் இந்த அந்தப்புறத்தில் தான் எங்கோ இருக்கிறது. அதற்கு பிறகுதான் இங்கு காவல் கடுமையாக்கப்பட்டது. அதனால் அந்த குமிழ் மாளிகையை விட்டு வெளியே சென்றிருக்க முடியாது. இப்போது நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அந்த குமிழ் இந்த அந்தப்புறத்தில் யாரிடம் இருக்கிறது என்று. அந்த குமிழ் யாரிடம் இருக்கிறதோ அவர்தான் குற்றவாளி. ஷெகன்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். அரசே, பீர் முகமது மற்றும் முனீர் கான் தங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்கள். உள்ளே வர சொல். சலாம் ஷாயின்ஷா. ஹுசூர் அவர்களுக்கு இன்னும் தூக்கம் வரவில்லையா? இல்லை, நான் தாக்குதலை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததைப் போல சுஜான்பூர் ராஜா அவர்கள் கயவர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். மூல காரணம் அதுதான். அதனால் போரில் நிச்சயமாக அவர்களும் பங்கு பெறுவார்கள். நமது பாதுகாப்பை இன்னும் அதிகப்படுத்துங்கள். ஒருவேளை இன்று இரவே அவர்கள் தாக்குதல் நடத்தினாலும் அதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. தாங்கள் கூறுவதை நாங்களும் ஆமோதிக்கிறோம். இரவோடு இரவாக தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நான் கூறுவதை கேளுங்கள். தாக்குதல் அந்த பக்கத்திலிருந்து அல்ல, நம் பக்கத்திலிருந்தே நடக்க வாய்ப்பு இருக்கிறது. என்ன கூறுகிறீர்கள் பீர் முகமது? சேனைகள் நம்மையே தாக்குவார்களா? இல்லை, புரட்சியாளர்களை தாங்கள் தான் அழைத்து வந்திருக்கிறீர்கள். ஜோதா பேகமின் சகோதரர்களை இங்கு அழைத்து வந்தது சரியல்ல. தாங்களே யோசித்து பாருங்கள்.
யார் ஒருவர் ஷஹன்ஷாவின் அரண்மனையில் இருந்து கொண்டே தங்களுக்கு வரப்போகும் வாரிசை கொல்ல துணிந்தார்களோ அவர்கள் இங்கு தங்களை தாக்க மாட்டார்கள் என்று எவ்வாறு நம்ப இயலும்? தாங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று தெரிந்துதான் பேசுகிறீர்களா? தெரியும் உசூர், எங்கள் அனைவருக்கும் தெரியும். ஜோதா பேகம் அவர்களின் தங்கையின் திருமணம் சுஜான்பூரின் அரசரோடு நடக்க இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அவர்கள் நமக்கு துணையாக எப்படி இருப்பார்கள்? ஒருவேளை அவர்கள் உங்களை கொல்வதற்கு திட்டம் தீட்டியிருக்கலாம். தொந்தரவுக்கு மன்னிக்க வேண்டும் உசூர். எங்களுடைய எண்ணம் தங்களுடைய முடிவின் மீது கேள்வி எழுப்புவதல்ல. இது போர் ஆகும். போரில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நம்மால் யாரையும் நம்ப முடியாது. இன்று இரவு அந்த நால்வரையும் கண்காணிப்பதற்காக ஒரு தனிப்படையை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரி, நமது படையின் சிறு குழுவினரை அவர்களது கூடாரத்தின் அருகே கண்காணிப்புக்காக நிறுத்தி வையுங்கள். பாதுகாப்பிற்காக வந்துள்ளார்கள் என்று அவர்கள் நினைக்க வேண்டும். நமது சேனைகளை தயாராக இருக்கும்படி கூறுங்கள். உங்களுக்கு சிறு சந்தேகம் ஏற்பட்டாலும் அதை உடனே எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஆகட்டும் உசூர். உசூர், தங்களுக்கு ஒன்றுமாகவில்லையே? எனக்கு ஒன்றுமாகவில்லை பீர் முகமது. நான் சந்தேகப்பட்டது போலவே சுஜான்பூரின் வீரர்கள் என் மீது ரகசிய தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள். உசூர், ஆமீரின் இளவரசர்கள் எதிரிகளோடு கைகோர்த்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். இல்லை என்றால் தாங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்று எவ்வாறு தெரியும்? அதை பற்றி நாம் பிறகு யோசிக்கலாம் பீர் முகமது. முதலில் இவர்களுக்கு நாம் பதிலடி கொடுக்க வேண்டும். ஆகட்டும் உசூர். இது எதிரிகளின் படை. நாம் தயார் நிலையில் இல்லாத பொழுது தாக்குதல் நடத்துகிறார்கள். தப்பிப்பதற்கு முயற்சி செய்யாதே ஜலாலுதீன். தானாக வந்து சரணடைந்து விட்டால் நல்லது ஜலாலுதீன். இன்று வரை நான் யாருக்காகவும் தலை வணங்கியதில்லை, இனியும் அதே போல் வணங்க மாட்டேன். ஜெய் பவானி! ஜெய் பவானி! ஜெய் பவானி! ஜெய் பவானி!
தங்களுக்கு ஒன்றுமாகவில்லையே. அண்ணா, ஏன்? எதற்காக இப்படி செய்தாய்? என்னை காப்பாற்றுவதற்காக நீ ஏன் பலியாக வேண்டும்? முதல் காரணம், தாங்கள் என்னுடைய மைத்துனர். எந்த ஒரு அண்ணனும் தன் தங்கையின் குங்குமம் அழிய விடமாட்டான். இரண்டாவது காரணம், தங்கள் ஷகன்ஷா. தங்களை காப்பாற்றத்தான் நாங்கள் இங்கு வந்தோம். எங்களின் உயிரை கொடுத்தாவது தங்களை காப்பாற்றுவோம். ஹுசூர், எண்ணிக்கையில் நாம் குறைவாக இருக்கிறோம். நமது சேனைகளும் தயாராக இல்லை. சேனைகள் எங்களின் உயிரை கொடுத்தாவது தங்களை காப்பாற்றுவோம். ஹுசூர், எண்ணிக்கையில் நாம் குறைவாக இருக்கிறோம். நமது சேனைகளும் தயாராக இல்லை. சேனைகள் இல்லாவிட்டாலும் நான் வெற்றி பெறுவேன். அவர்களை வெட்டி வீழ்த்துங்கள். இவர்கள் அனைவரும் குற்றவாளிகள். இவர்களை கூண்டோடு எரித்து சாம்பலாக்க வேண்டும். அப்பொழுதுதான் என் வேதனை என்னவென்பது இவர்களுக்கு புரிய வரும். ஏதாவது கூற விரும்புகிறாயா? கூற வேண்டும். எனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களிடம் கூற வேண்டும். சம்பந்தம் செய்து கொண்டவர்களுடன் இவ்வாறு தான் நடந்து கொள்வதா? உன் தந்தை எங்களோடு சம்பந்தம் செய்து கொள்ள வந்தார். ஆனால் நீ எங்களையே தாக்குகிறாயா? எனது தந்தையார் அவருடைய கடமையை நிறைவேற்றினார். இப்பொழுது நான் என் கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். நீயும் உனது கடமையை நிறைவேற்றியிருந்தால், அந்த கயவர்களின் கூட்டத்திற்கு ஆதரவு கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது.
ஆணையிடுங்கள் ஷஹன்ஷா. வெற்றி நமக்கே கிட்டியது. இந்த சவங்களை தகனம் செய்யுங்கள். சுஜான்பூரில் வெற்றி கண்ட பிறகு ஆக்ராவை நோக்கி ஜலால் தனது பயணத்தை தொடர்ந்தார். அந்த பயணம் 2 நாட்கள் நீடித்தது. இந்த போரில் ஜலாலுக்கு வெற்றி கிடைத்ததோடு இன்னொரு பயணம் கிடைத்தது. பகவான் தாஸின் விசுவாசத்தை பற்றியும் அறிந்து கொண்டார். தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் ஜலால் மீது சிறு கீறல் விழாமலும் பார்த்துக் கொண்டார். ஜலாலுக்குள் ஒரு குழப்பம் இருந்தது. ஜோதாவின் சகோதரர்களை தனது வாரிசை கொன்ற குற்றவாளிகள் என்று நினைப்பதா, அல்லது தனது உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கடன் காட்டுவதா என்று. இதை எடுத்துக்கொள்ளுங்கள் மல்லிகா பேகம், இனிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் வெற்றியை கொண்டாடுவதற்கான நேரம் இது. கண்டிப்பாக கொண்டாட வேண்டியதுதான். ஷெஹன்ஷா இந்த போரில் வெற்றி பெற்று ஒன்றை நிரூபித்து விட்டார். எதிரி எவ்வாறு இருந்தாலும் எண்ணம் திடமாக இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை. எனக்கு கிடைத்த தகவலின்படி அவர்கள் ரகசிய தாக்குதல் நடத்தினார்களாம். இருந்தாலும் ஷெஹன்ஷா அதையும் முறியடித்து விட்டார். அது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான தகவலும் இருக்கிறது. காவலில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஜோதாவின் சகோதரர்கள் இந்த போரில் பங்கேற்காமல் இருந்திருந்தால் சூழ்நிலை வேறு விதமாக மாறியிருக்குமாம். அப்போது கூட அந்த பாராட்டு ஷெஹன்ஷாவையே சேரும். அவரது வெற்றிக்கு காரணம் பகவான் தாஸோ அவரது சகோதரர்கள் உடன் இருந்ததினால் அல்ல. அவருடைய வெற்றிக்கு காரணம் தன்னுடன் யாரை வைத்திருக்க வேண்டும் என்ற அவருடைய புத்திசாலித்தனம். ஷெஹன்ஷாவிற்கு காலத்தையும் மற்றவர்களையும் எப்படி உபயோகிக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும். ஹோஷியார், மாளிகை முழுவதும் விளக்கு ஏற்றுங்கள். என்னுடைய கணவர் வெற்றியுடன் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள் மகா மந்திரியாரே, ஷெஹன்ஷா போரில் வெற்றி பெற்று விட்டார். சிறு கயவர்களை அடக்கிவிட்டால் வெற்றியாகுமா? நான் அடைந்ததை வெற்றி. மத்ராவையும் மால்வாவையும் வென்றேனே, அது வெற்றி. இன்னும் பல வெற்றிகள், ஆனால் அதை கொண்டாடியதில்லை. ஜலால் சிறு கயவர் கூட்டத்தை வெற்றி கொண்டு விட்டார். அதை போய் கொண்டாடுகிறார்கள். இந்துஸ்தானியே வெற்றி கண்டது போல். அவர் ஷெஹன்ஷா என்பதை மறவாதே. அவரது சிறிய வெற்றி கூட இங்கு கொண்டாடப்படும். நாணயங்களே அவரின் பெயரில் தான் பொறிக்கப்படுகிறது. இங்கு அவர் வைப்பதுதான் சட்டம். ஆனால் தாயே, நான் கண்ட வெற்றிக்கும் ஜலாலையே பாராட்டுவீர்களா? அதகம் ஒன்றை மறவாதே. வாளை கைகளால் பிடித்து போராடினாலும் வெற்றிக்கு தலையில் தான் கிரீடத்தை சூட்டுவார்கள். சதுரங்கத்தை விளையாடி இருக்கிறாய் அல்லவா? யுத்தம் புரிவது சேனைகள் தான். ஆனால் ராஜா ஒரு அடி எடுத்து வைத்தாலும் அவருக்குத்தான் மகுடம் சூட்டப்படுகிறது. ஆகையால் தான் நான் ஷெஹன்ஷா ஆக விரும்புகிறேன். கனவு காண்பதற்கு முன்பு இந்த உண்மையை புரிந்து கொள். சேனைகளால் தோல்வி ஏற்பட்டாலும் அந்த தோல்வி அரசரின் மேல் தான் சுமத்தப்படுகிறது. நீ ஷெஹன்ஷாவாக மகுடம் சூட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முதலில் உன்னிடம் இல்லாத தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை உருவாக்கு. அதனால் அதகம் இத்தருணமே உன் முகத்தில் புன்சிரிப்பை உருவாக்கி ஷெஹன்ஷாவிற்கு ஒரு நல்ல விசுவாசி போல் அவரை வரவேற்பதற்காக செல். வா என்னுடன்.